கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேத தியானத்துக்கென்று ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வேத பகுதி யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 20வது வசனம். யாத்திராகமம் 23:20 நான் வாசிக்கிறேன். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு. அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் இந்த காலை வேளையிலே தியானிக்கும்படி நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வழியிலே உன்னை காக்கிறதற்கும் ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறார். நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கும் பொழுது, இப்போ இந்த காரியங்கள் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து கொண்டு அவர் ஆயத்தம் பண்ணின கானான் தேசத்துக்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு அவர்களை கொண்டு போகும் பொழுது கொடுக்கப்பட்டதான வார்த்தை. எப்பொழுதுமே இஸ்ரவேலர் கானானுக்கு பிரயாணப்பட்டு போகிற அந்த பிரயாணமானது புதிய ஏற்பாட்டு காலத்தில் எகிப்து என்கிறதான ஒரு பாவத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து அங்கிருந்து ஆண்டவர் வேறு பிரித்து கொண்டு போய் கானான் தேசம் பரம கானானாகிய பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கு தேவன் நம்மை நடத்துகிற அந்த காரியத்தை ஒப்பிட்டு நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் எகிப்திலிருந்து கானான் வரைக்கும் தம்முடைய ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் தியானித்து பார்த்தோமானால் நாம் பாவ வாழ்க்கையிலிருந்து அங்கிருந்து புறப்பட்டு நாம் செங்கடலாகிய ஞானஸ்நானத்தின் வழியாக கடந்து போய் வனாந்திரத்தின் பாதையிலே மாராவின் கசப்பான சில அனுபவங்கள் வழியாக கடந்து போய் பல சத்துருக்கள் போகும் பொழுது நமக்கு ஏற்படுத்துகிற தடைகள், அந்த தடைகளை தாண்டி ஆண்டவர் எப்படி தம்முடைய ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போனார். அவ்வளவு வனாந்திரத்திலே 40 ஆண்டுகள் நடந்தாலும் அவருடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகாதபடிக்கும் அவருடைய பாதரட்சைகள் தேய்ந்து போகாதபடிக்கும் ஆண்டவர் எப்படி நடத்தி கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு போய் சேர்த்தார் என்பதை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பாவ வாழ்க்கையிலே நாம் ஞானஸ்நானத்தின் மூலமாய் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்து அதனுடைய எல்லை எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அந்த செங்கடலுக்கு அந்த பக்கத்திலே எகிப்து, இந்த பக்கம் ஆண்டவர் அந்த தடையை தாண்டி ஆண்டவர் கொண்டு வருகிற காரியம். எப்பொழுது நாம் ஞானஸ்நானத்தின் மூலமாக ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்கிறோமோ அதற்கு பிறகு பாவத்துக்கும் நமக்கும் நடுவாக ஒரு பிரிவினை உண்டாகிறது. ஆண்டவர் அங்கிருந்து அந்த எல்லையை கடந்து கொண்டு போகிறார். கொண்டு போனாலும் நமக்கு சத்துருடைய தடைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, மாராவின் கசப்பான அனுபவங்கள் உண்டு. அத்தனை பாலைவனத்தின் வழியாக நடத்தினாலும் அங்கே 12 நீரூற்றுகள் உண்டு, அங்கே பேரிச்ச மரங்கள் உண்டு. அதன் வழியாக தேவன் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். யோர்தான் வழியாக நடத்துகிறார், எரிகோ வழியாக நடத்துகிறார். இப்படி பல காரியங்களை நடத்தி கொண்டு போனாலும் நமக்குள் இருக்கிற விசுவாசமும் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பும் குறைந்து போகாதபடிக்கு, நம்முடைய ரட்சிப்பு பழமையாய் போகாதபடிக்கு தேவன் அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். அப்போது இஸ்ரவேலருடைய கானான் பிரயாணமும் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியினுடைய பரலோகத்தை நோக்கி போகிற ஒரு பிரயாணமும் அதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போது நம்மை ஆண்டவர் இப்போ இந்த வசனத்தை நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். இப்போ நம்ம வழியில் இருக்கிறோம், அந்த வேலை நம்ம இருக்கிறோம். எங்கே போகிறதுக்கு என்றால் பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழியில் நாம் இருக்கிறோம். அப்படி வழியில் இருக்கும் பொழுது நம்மை நடத்துகிறதற்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் உனக்கு முன்னே ஒரு தூதனை அனுப்புகிறேன் என்று அவர் சொல்லும்போது நம்மை முடிவு பரியந்தம் பாதுகாக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஒத்தாசையாக தந்து ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். அப்படி போகும் பொழுது வழியிலே நம்மை அவர் காக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வழியிலே காக்கிறவர் என்று சொல்லும்போது இந்த விசுவாச பாதையில் நம்ம போய்கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்திலே சோர்ந்து போகக்கூடிய சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சில நேரங்களில் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்கிறது போல ஒரு தவிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு.
இப்படிப்பட்ட தவிப்புகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் நம்முடைய மனதில் இருக்க வேண்டிய காரியம், ஆண்டவர் நமக்காக ஒரு பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். இப்பொழுது இருக்கிற இந்த போராட்டத்திலும் நான் ஜெயித்து கடந்து வர என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. விசுவாச பிள்ளைகள் என்றைக்குமே நான் ஒரு அனாதையை போல இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு அறிக்கையை நம்ம பண்ணவே கூடாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருக்கிறதே கிடையாது. எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட சரி, நமக்கு ஒரு போராட்டம் வந்துருச்சு அப்படின்னு வரும் பொழுது இனி இவங்க கூட இருந்தால் நம்மக்கிட்ட ஏதாவது உதவி கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒதுங்கிடுவாங்க. மனிதர்களால் அவ்வளவுதான் முடியும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம யாரு கூடயாவது இருக்கும் பொழுது யாருக்காவது பிரச்சனை வந்தால் கூட நாம் அவங்களோட நிற்போமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏனென்றால் நாமும் மனிதர்கள் தான். அப்போது மனிதர்கள் யாருமே நம்முடைய பிரச்சனைகளிலே கூடையே நிற்கப் போகிறது கிடையாது. எந்த ஒரு போராட்டத்திலையும், எந்த எதிர்ப்புகளிலையும், எந்த நிந்தனைகளிலும் நம்மோடு கூட இருக்கும்படி நமக்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதாவது நான் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நமக்கு ஒத்தாசைக்கு ஒருத்தர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம அவரை கண்டுக்கிறதே கிடையாது. விசுவாச பிள்ளைகள் நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரு, இதெல்லாம் பார்த்துக்குவார் செய்வாருங்கிற ஒரு காரியத்தை அறிக்கை பண்ணுறதே கிடையாது. அப்படியே சொன்னாலும் அது சலிப்பாக சொல்கிறது. இனிமேல் எனக்கு யார் இருக்கிறாங்க, அவர் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது. அவர் தான் பார்க்கணும் இல்லை, அவர் தான் பார்ப்பார், அவர் தான் சந்திப்பார், அவர் தான் நடத்துவார், நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் என்னை உயர்த்துவார் என்கிற அந்த விசுவாசம். அவர் என் கூட இருக்கிறாரு, நான் அவரை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ நம்ம கூடவே ஒருத்தர் வந்துட்டுருக்குறாங்க, அவங்கக்கிட்ட பேசுகிறதே இல்லை, நம்ம பாட்டுக்கு பேசாமல் போய்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னும் போது அவங்க பார்ப்பாங்க, சரி இந்த ஆளுக்கு நம்ம கூட இருக்கிறது விருப்பம் இல்லை போல இருக்குன்னு அவங்க அப்படியே என்ன செஞ்சுருவாங்க, அவங்க வழியில் போயிடுவாங்க. அதே போல் தான் ஆண்டவர் நம்ம கூட வழியில் உன்னை காக்கிறதற்கு இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அப்போது நீங்கள் கடந்து போகிற பாதையில் அவர் முன்னே போகிறார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் எந்த பாதையில் போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி அந்த பாதையில் அவர் போயிருக்கிறாருன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அப்படிப்பட்டதான தேவாதி தேவன் நமக்கு முன்னாடி போகிறாரு. என்ன தடைகள் இருக்குதுன்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம ஆண்டவர் பார்க்குறாரா கேட்குறாரான்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அவர் நமக்கு முன்னாடி போயிருக்கிறதுனால நீங்கள் யோர்தானை கடக்கிறீங்களா, அந்த யோர்தான் வழியாக அவர் ஏற்கனவே போயிருக்கிறார் இல்லையா? அப்போ நீங்கள் எந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனைக்கு முன்னாடி அவர் போயிருக்கிறதுனால, இப்போ எப்போவுமே பாருங்கள், இப்போ ஏற்கனவே ஒரு வழியாக ஒருத்தவங்க போனவங்க கிட்ட கேட்டிங்கன்னா எப்படி போகணும்னு கேட்டால் நீங்கள் இப்படி போங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போகாத ஒரு பாதையில் போகும்போது நமக்கு ஐயோ போகிறோமே நமக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்த வழியாக போன ஒருத்தர் ஒன்றுமே இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்க அந்த வழியாக போங்க, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு, ஏன்னா நான் போயிருக்கிறேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது போல், நீ போ உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு அவர் ஏற்கனவே முன்னாடி என்ன செய்கிறாரு, போய்கிட்டு இருக்கிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம விசுவாசிக்கிறது கிடையாது. ஏன் பிரச்சனை அவருக்கு எங்கே தெரியும்? ஒருத்தர் இப்படி சொல்லுவார், அவருக்கு என்ன, அவர் 3 வருஷம் இந்த பூமியில் ஊழியம் செஞ்சுட்டு போயிட்டார், நாங்கள்லாம் காலமெல்லாம் ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் ஊழியம் செய்கிற ஒருத்தர் சலிப்பாக சொல்லுவார். அப்போது இப்படி நமக்கு முன்னாடி போகக்கூடிய தேவனுடைய வல்லமை என்ன, அவர் செய்ய போகிற அற்புதம் என்ன, இதையெல்லாம் உணராமல் நாம் அவிசுவாசமான அறிக்கையை நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை காக்கிறதற்கும் அப்படின்னா எது வரைக்கும், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும். அப்போ அவர் எதுக்கு என் கூட இருக்கிறாருன்னு சொன்னால், இந்த உலக ஓட்டத்தை ஓடி முடித்து அப்படி நித்திய ராஜ்யத்திலே போய் சேருகிற வரைக்கும் நம்ம எப்படி பாதுகாக்கணுமோ, எப்படி நடத்தணுமோ, அதுக்கு எல்லாவற்றுக்கும் அவர் நம்ம கூடவே தான் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கும்போது தான், அவர் எப்போதும் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கும்போது நம்ம தனியாக ஒரு காரியத்தில் போராடுறதுக்கும், நம்ம கூட நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள் நம்ம கூட இருந்து ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் மனுஷீகத்தில் கொஞ்சம்தான் முடியும். ஆனால் அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். இப்போது அவர் என்ன சொல்கிறாரு, அவர் உங்களுக்கு முன்னாடி போகிறார். ஆனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து, ஏன்னா அவருடைய பிரசன்னம் நம்ம மேலே இருக்குது. அவருடைய பிரசன்னம் நம்ம மேலே இருக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார்.
அவர் நம்ம கூட பேசுகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அவரோட நம்ம பேசுகிறது கிடையாது. அவருடைய விருப்பத்தை நம்மக்கிட்ட சொல்ல அவர் ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் அவருடைய விருப்பத்தை நம்ம கேட்குறதே கிடையாது. அவர் இப்போ வந்து நம்மை நடத்துகிற ஒரு நபர் வந்து இப்போ ஒரு ஸ்கூலில் இருந்து பிள்ளைங்களை டூர் கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அதை நடத்துறதுக்கு முன்னாடி டீச்சர்ஸ் போவாங்க. அவங்க எங்கே போகணும்னு சொல்கிறாங்களோ அங்கே அந்த பிள்ளைங்கள் போகணும். இப்படி போய் இங்கே லெஃப்ட்டில் போங்க, ரைட்டில் போங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. அவங்க நடத்துகிற பாதையில் போகாமல் பிள்ளைகள் 1-2 எப்போவாது சில நேரங்களில் தப்பிச்சு வேறு பக்கமாக போயிடுச்சுன்னா அந்த பிள்ளைங்க மிஸ் ஆகி போயிடுது. அப்போது அதே போல் தான் அவர் நம்ம நடத்துகிறதற்கு அவர் கொண்டு போகிற பாதையிலேயே நம்ம போகணுமே தவிர நாம ஒரு பாதையை என்ன செய்யக்கூடாது, தெரிந்து கொள்ளக்கூடாது. அப்போ அவருடைய சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்துன்னா அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அவர் நடத்துகிற பாதைகள் என்னவென்று அறிந்து அந்த பாதையிலே போகக்கூடியவர்களாக இருக்கணும். 2வது, எச்சரிக்கையாக இருந்துன்னா ஒரு வார்த்தை கூட அவருக்கு விரோதமாக நம்ம பேசிடக்கூடாது, இல்லையா? ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகள் சில நேரத்தில் அந்த அவிசுவாசத்தில் நம்ம பேசுகிற வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தைகள் வந்து அவரை வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் நம்மளை கூட்டு போகிறாரு. நீ வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அநேக நேரங்களில் அந்த வார்த்தை, அதாவது எப்போவுமே அவ்வளோதான், நீ நாசமாக போயிடுவேன்னு யாராவது ஒரு மனுஷங்க சொல்லிட்டாங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லுவார். இப்போது இந்த வார்த்தையும் பாருங்கள், இந்த வார்த்தையும் பாருங்கள். நமக்கு இப்போ எது பெருசாக தெரியும்னா, நீ நாசமாக போயிடுவேன்னு யாரோ சொன்னாங்கல்ல, அதுதான் நமக்கு பெருசாக தெரியும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன வார்த்தை நமக்கு பெருசாக தெரியாது. அப்போ நம்ம இந்த உலகத்தில் யாரை கனப்படுத்துகிறோம்? மனுஷ வார்த்தையை தான் கனப்படுத்துகிறோம், தேவ வார்த்தையை கனப்படுத்துகிறது இல்லை. அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும் அப்படின்னு வசனம் இருக்குது. அவங்க 1000 சபிக்கட்டும், அவங்க என்ன வார்த்தை சொன்னாலும் நமக்கு தெரியும், நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிப்பார், நம்மை சபிக்கிறவர்களை அவர் சபிப்பார். அது அவங்க சில நேரத்தில் தேவ பிள்ளைகளை விஷயம் புரியாமல் சபிச்சிருவாங்க. நீங்கள் கண்கூடாக பாருங்கள், அடி வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசிட்டு, அதுவும் குறிப்பாக நம்மளை சபித்து வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா பயங்கரமாக அடி வாங்குவாங்க. ஏனென்றால் வேத வார்த்தை சொல்லுகிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். நம்ம யாரையும் பதிலுக்கு சபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நம்ம தேவையற்ற பயங்களினாலே, ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு அந்த மனுஷ வார்த்தையை கனப்படுத்தாதீங்க. நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. அவரை வேதனைப்படுத்தாதபடி நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. உலகத்தில் 1000 பேர் 1000 சொல்லட்டும், அது இருக்காது, அது நடக்காது, உனக்கு வாய்க்காது, எதை வேணாலும் உலக மனுஷர்கள் சொல்லட்டும். ஆனால் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். அப்போ அவரை கோபப்படுத்தாதே, அடுத்த வார்த்தை சொல்கிறார். அப்போ அவரை கோபப்படுத்தக்கூடிய எந்த செயல்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அவருக்கு பிரியமில்லாத இடத்துல போகிறது, பிரியமில்லாத நபர்களிடத்தில் போய் பேசுகிறது, பிரியமில்லாத காரியங்களை செய்கிறது, தேவையற்ற சடங்கு சாங்கியங்களை செய்து கர்த்தருக்கு விரோதமான கிரியைகளை எதையாகிலும் நம்ம செய்யும் பொழுது அவரை கோபப்படுத்தாதே. அப்போது அப்படி கோபப்படுத்தும் போது ஒருவேளை ஒரு வழிபாட்டு காரியங்களில் சில நேரங்களில் இங்கே இருந்தால் ஒரு மாதிரி, ஊருக்கு போனால் ஒரு மாதிரி, சொந்த பந்தங்களை பார்த்தா ஒரு மாதிரி, அப்படி போகும் பொழுது என்ன நடக்குதுன்னா அவருக்கு நம்ம துரோகம் பண்ணுகிறோம், அவரை கோபப்படுத்துகிறோம். அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளத்திலே பிதாவினுடைய நாமம் இருக்கிறது. அதனால் அவருக்கு பிடிக்காத காரியத்தை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை பொறுப்பதில்லை என்று சொல்லுகிறார். அதனால் கீழே உள்ள வார்த்தையை சொல்கிறாரு, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்லுவதையெல்லாம் செய்வாயாகில். அப்போ நமக்கு ஆண்டவர் வேதத்தில் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை நாம் கடைப்பிடிக்கும் பொழுது, வேத வசனத்துக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்யாதபடிக்கு வேத வார்த்தைக்கு ஏற்ற காரியங்களை நாம் செய்யும் பொழுது, நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாக இருப்பேன். அப்போ உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடியவங்க, செயல்படுறவங்க, இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அவர்கள் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி அவரை பகைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஏன் உங்களை பகைக்கிறாங்க? நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால பகைக்கிறாங்க. அப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால பகைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை பகைக்கிறாங்க. உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி அவரை பகைச்சிட்டாங்க. உங்களை விரோதியாக நினைக்கிறதுக்கு முன்னாடி அவரை விரோதியாக்கிட்டாங்க.
ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சத்துருக்களுக்கு நான் சத்துருவாக இருப்பேன், உன் விரோதிகளுக்கு நான் விரோதியாக இருப்பேன், நீ போட்டு மல்லுக்கு நிற்காத, என்னை போராட வேண்டியது என்னுடைய வேலை, யுத்தம் கர்த்தருடையது. அதனால் நம்முடைய வேலை என்ன? அவருடைய சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவருடைய வாக்குக்கு செவி கொடுத்து அவரை கோபப்படுத்தாதபடி, அவருக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? நம்முடைய சத்துருக்களுக்கு சத்துருவாகவும் நம்முடைய விரோதிகளுக்கு அவர் விரோதியாகவும் இருக்கிறார். அதனால் நமக்குரிய வேலையெல்லாம் அவர் பார்த்துக்குவார், நம்ம வேலை அவருக்குரிய வேலையை நாம் பார்க்கணும். ஆமென். ஆமாம், அப்படி அவருடைய வார்த்தைக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய சிந்தனைகளும் இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் என்னால் சும்மா இருக்க முடியாது. ஆண்டவர் நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதத்தையும் வாய்க்காதே போக பண்ணுவார். அநேக நேரங்களில் அவர் அமைதியாக இருக்கிற மாதிரியே தான் தெரியும், அவர் ஒன்றுமே செய்யாதது போல தான் இருக்கும். நம்மளை மாதிரி ஒரு கத்தியை கம்பை எடுத்துகிட்டு போய் தான் சண்டை போடணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. அவர் அதுக்கு என்ன அந்த காரியத்தில் நமக்கு விரோதமாய் என்ன மறைவாக அவங்க சில காரியங்களை செஞ்சுட்ருக்காங்களோ அந்த காரியங்களை அவங்களுக்கு விரோதமாக திருப்புறதுக்கு என்ன பண்ணணுமோ கர்த்தர் அதை செஞ்சிருவார். இதில் நாம் ஒன்றும் செய்ய வேண்டிய வேலையில்லை. நம்முடைய வேலை அவருடைய சமூகத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், வாக்குக்கு செவி கொடுக்கணும், அவரை கோபப்படுத்தக்கூடாது, அவருக்கு துரோகம் பண்ணக்கூடிய காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. அதை செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய சத்துருக்களுக்கு சத்துருவாகவும் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பார். அதனால் கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அப்படி தான் இன்றைக்குடைய செய்தியினுடைய முக்கியமான காரியம். உனக்கு முன்பாக ஒரு தூதனை நான் அனுப்புகிறேன், அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். உன்னை வழியில் காக்கிறதுக்கும் அவர் ஆயத்தம் பண்ண ஸ்தலத்துக்கு அல்லது அவர் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் அப்படின் போது பரலோக ராஜ்யத்துக்கு சேர்க்கிறது மட்டும் கிடையாது, உங்களை எந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் ஆசீர்வதிக்கணும்னு அவர் திட்டம் வச்சிருக்கிறாரோ அந்த ஸ்தானத்து வரைக்கும் கர்த்தர் உங்களை வழிநடத்தி கொண்டு போவார். உங்களுக்கென்று இந்த பூமியிலையும் ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்கிறார். அந்த ஸ்தானத்துக்கு உங்களை ஆசீர்வதிக்க கொண்டு போகிறதற்கும் அவர் ஜாக்கிரதையாக இருந்து நம்மை நடத்துவார். நம்ம வேலை அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், அவரை கனப்படுத்தணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் பிதாவே, சர்வ வல்ல எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தாவே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகளை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் நாங்கள் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே எங்களை காக்கிறதற்கு, வழியில் எங்களை காக்கிறதற்கும், ஆண்டவரே எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தானம், அந்த உயர்வு, அந்த ஆசீர்வாதத்தின் ஆண்டவரே அந்த சூழ்நிலை, அந்த ஸ்தானத்துக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து போகிறீர். நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வாக்குக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க, நீர் சொல்லுவதையெல்லாம் நாங்கள் செய்கிறவர்களாக இருக்க, உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எந்த ஒரு காரியத்திலும் உம்முடைய வார்த்தைக்கு எதிர்த்து நாங்கள் கிரியை செய்யாதபடிக்கு ஆண்டவரே, உமக்கு நாங்கள் துரோகங்கள் செய்யாதபடிக்கு ஆண்டவரே, உம்மை கோபப்படுத்துகிற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்துவிடாதபடிக்கு ஆண்டவரே எங்களை முழுமையாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. தேவனாகிய கர்த்தர் உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்து, உமக்கு பிரியமானதை மாத்திரம் நாங்கள் சிந்தித்து ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஜீவனுள்ள சாட்சிகளாய் ஜீவித்து எங்கள் ஆண்டவருக்கு மகிமையாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்கள் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் ஆண்டவரே எங்களுடைய விரோதிகளுக்கு விரோதியுமாய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே நாங்கள் எதற்காகவும் நாங்கள் யாரோடையும் நாங்கள் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறீர். இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக தொடர்ந்து நீங்கள் முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வைப்படுத்தி ஆசீர்வாதமான பாதையில் எங்களை நடத்துவீராக. எங்களுக்கு முன்பாக நீர் போகவில்லை என்றால் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது தகப்பனே. எந்த விதத்திலும் உம்மை கோபப்படுத்தி விடாதபடி, நீர் முன்னே போகிற உம்முடைய பிரயாணம் தடையாகாதபடிக்கு நாங்கள் எப்போதும் உடைய சமூகத்திலே ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பேசலாம்.